ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பன்னீர் பீட்ஸா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப் அளவில் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் அளவில் ஜீனி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இது கூட 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுடலாம் கைவிடாமல். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது 1 மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது 100 கிராம்ஸ் அளவில் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூட ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு மேரினேட் ஆக விட்டுடலாம். இப்போது பீட்சா செய்கிற பிளேட்டில் நம்ம வெண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதில் ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு டோ வந்து எடுத்து இதில் ரவுண்ட் ஷேப் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தின்னாக, அதாவது மெலிசாக இது பண்ண வேண்டாம். இப்போ இதை அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டுறலாம். ஏன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால மாவு வந்து நல்லா ரைஸ் ஆக, நல்லா உப்பி வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா கிடைக்கும். இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா சாஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பீட்சா சாஸோட லிங்க்கு மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் ஆக விட்டுறலாம். இப்போது அதுக்குள்ளேயும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற கடாயில் இந்த மாதிரி சின்னதாக கிண்ணம் வச்சு செட் பண்ணிடலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்சா டோ வந்து வச்சுட்டு இது மேலே சீஸ் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது ஆனியன், கேப்சிகம், அப்புறம் டொமேட்டோஸ் வந்து அழகாக ஒன்று ஒன்றா செட் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக சீஸ் வந்து நான் விருப்பத்துக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரிகானோ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சீஸியாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி பிரெட் வச்சு சூப்பரான சீஸ் பஸ்ட் பீஸா வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.